எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்முடைய சேயோன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக தினம் 10 கேள்விகள் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு டே 27க்கான கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இதுவரையில உங்களுக்கு 260 கொஸ்டின் வந்து பார்த்துருப்பீங்க. ஓகேவா? இன்னைக்கு டே 27க்கான ஒரு 10 கொஸ்டின் சொல்றேன். முதல்ல நான் வாசிக்கிறேன். அதுல உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் இதுக்கு டீட்டெயிலா உங்களுக்கு ஆன்சர் அப்படின்றத சொல்றேன். விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது, சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார்? ஹோம் ரூல் லீக். மூணாவது, பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் இது. ஓகேவா? இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது திட்ட விடுமுறை அப்படின்றது அறிவிக்கப்பட்டது? பாரதியார் சுதேசி மித்திரன் இதழில் எந்த பொறுப்பில் பணியாற்றினார்? தமிழ்நாட்டில் இ சேவை மையம் செயல்படுத்தக்கூடிய முதன்மை முகமை எது? தக்கான பீடபூமியில் பாயும் நதிகளில் கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கும் மிக நீண்ட நதி. இதான் கீ பாயிண்ட். மிக நீண்ட நதி. ஹரப்பா நாகரிகத்தில் கப்பல் கட்டும் செப்பனிடம் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இரட்டை ஆட்சி முறை எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தது? இந்திய தேர்தல் ஆணையம் பற்றி குறிப்பிடக்கூடிய அரசியலமைப்பு சரத்து. ஓகேவா? இந்த 10 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? ஆன்சர் பண்ணலாம். ஓகே, நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவர் யார்? யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர். ஹரிஹரர் மற்றும் புக்கர் எப்போ அப்படின்னா 1336. ஓகேவா? அடுத்து பாருங்க, இதை பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். எந்த துறவி நிறைய விஷயம் பார்க்கலாம். பட் இது மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கோங்க. 1916 சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியவர் யாரு? அன்னி பெசன்ட் அம்மையார். பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கு அரசியலமைப்பு அந்தஸ்து வழங்கிய சட்ட திருத்தம் 73 மற்றும் 74வது சட்ட திருத்தம் 1992. ஓகேவா? இந்தியாவில் எந்த 5 ஆண்டு திட்டத்தின் போது திட்ட விடுமுறை காலம் இருந்தது அப்படின்னா 3வது 5 ஆண்டு திட்டத்துக்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் எப்போ அப்படின்னா 1966 டு 69 வரையிலான காலம் வந்து திட்ட விடுமுறை காலமா இருந்திருக்கும். பாரதியார் சுதேசி மித்திரன் இதழில் 1904 வந்து பாத்தீங்கன்னா உதவி ஆசிரியராக இருந்திருப்பார். உதவி ஆசிரியராக பணியாற்றினார். தமிழ்நாட்டில் இ சேவை மையம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை. ஓகேவா? மின் ஆளுமை முகமை கீழே செயல்படக்கூடியது. தக்கான பீடபூமி நதிகளில் கிழக்கு நோக்கி பாயக்கூடிய மிக நீண்ட நதி எது அப்படின்னு பார்த்தோம்னா கோதாவரி. அடுத்து ஹரப்பா நாகரிகத்தில் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிடம் தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னா லோத்தல். எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? லோத்தல்ல கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகேவா? உலகின் முதல் செயற்கை துறைமுகம் எதுன்னு கேட்டா லோத்தல சொல்லலாம். இரட்டை ஆட்சி முறை. ஓகேவா? மாண்டேகு சேம்சோன் சீர்திருத்தம் 1919 அல்லது இந்திய அரசு சட்டம் 1919 வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் பத்தி குறிப்பிடக்கூடியது பகுதி 5 ஆர்டிகல் 324. ஓகே, பாருங்க. விஜயநகர பேரரசு தோற்றுவித்தது ஹரிஹரர் மற்றும் புக்கர் 1336. தன்னாட்சி இயக்கம் அன்னி பெசன்ட் அம்மையார். பஞ்சாயத்து ராஜ் 73 74வது சட்ட திருத்தம் 1992. 3வது திட்டத்திற்கு அப்புறம் திட்ட விடுமுறை காலம் வந்திருக்கும். சுதேசி முத்திரன்ல பாரதியார் வந்து உதவி ஆசிரியராக இருந்திருப்பாரு. தமிழ்நாடு மின்னாளுமை முகமை இ சேவை மையத்தை மேற்பார்வை செய்யக்கூடியது. கிழக்கு நோக்கி பாயக்கூடிய நதிகள்ல மிக நீண்ட நதி எதுனா கோதாவரி. அதிலும் தக்காணத்துல. ஓகேவா? லோத்தல் பொறுத்த வரைக்கும் கப்பல் கட்டு மற்றும் செப்பனிட தளம். இரட்டை ஆட்சி முறை வந்து இந்திய அரசு சட்டம் 1919. அப்ப இன்னைக்கு டே 27க்கான ஒரு 10 கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகேவா? இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றது தெரியும். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ்.